ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ அருணி. ஃபுட் ரெசிபீஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 1½ ஆனியன் வந்து வெட்டி வச்சுருக்கேன், நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்காக வந்து 4 டொமேட்டோஸ் வெட்டி வச்சுருக்கேன், சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது கூட சில்லியும் வெட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சில்லியும் வெட்டி வச்சுருக்கோம். இது வந்து சின்னதாக வெட்டிக்கலாம், இல்லை நீளமாகவும் வெட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து பட்டை சோம்பு பாக்கெட்டில் உள்ள இதெல்லாம் வச்சுருக்கோம். பட்டை இலை, கிராம்பு எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கறி லீஃப் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சு என்னென்ன பொடியெலாம் நம்ம போட போகிறோம் எல்லாமே இப்போ வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் செய்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அடுப்பில் செய்கிறேன். நீங்கள் வந்து எந்த அடுப்புலனாலும் செஞ்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இங்கே வந்து எங்களுக்கு வந்து 1400 இருக்குது. நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். இது கம்மி பண்ணிட்டு நான் வந்து நல்லெண்ணெய் தான் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நல்லெண்ணெய். இப்போ இங்கே வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வருது, உங்களுக்கு தெரியுதா? இப்போ வந்து நம்ம வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டுடலாம். இது போட்டோன்னே கடுகு கருகிறதுக்குள்ள நம்ம வந்து கறி லீவ்ஸ், கருவேப்பிலை போட்டு ரெண்டும் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆனியன்ஸ் போட்டாச்சு. அதுக்கால வந்து நம்ம வந்து சில்லிஸ் போட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் இந்த ஆனியன் வந்து லைட் ப்ரௌனிஷ் ஆகட்டும். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து பட்டை சோம்பு போட்டுடலாம். பட்டை இலை, கிராம்பு, இந்த இதெல்லாம் கசகசா இதெல்லாம் போட்டால் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். தக்காளி சாதம் மாதிரியே இருக்காது, அது பிரியாணி மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆனியன்லாம் நல்லா சின்னதாக கிண்டியோட அப்படியே பொடிசாக ஆகிடும். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது பாருங்கள் சேர்த்தாச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னே உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இது என்ன கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் ஆன பிறகு நீங்கள் வந்து டொமேட்டோஸ் சேர்த்துடலாம். டொமேட்டோஸ் சேர்த்து இப்போ வந்து அந்த டொமேட்டோஸ் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து உங்களுக்கு வந்து டொமேட்டோஸ் கொஞ்சம் நல்லா வேகிட்டு இப்போ நம்ம வந்து தேவையான மசாலாலாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கறி மசாலா, கொரியண்டர் லீஃப் பவுடர், காயப்பொடி போட்டுக்கலாம். வத்தப்பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டு. நான் இன்னும் நல்ல டேஸ்ட் தரணுங்கிறதுக்காண்டி சன்னா மசாலா போட்டுக்கிறேன். கடைசியாக மெயின் இன்க்ரீடியன்ட் சால்ட்டு, தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். அப்போ இப்போ கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட அடுத்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ கிண்டி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு மசாலாலாம் போட்ட பிறகு இப்படி ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும். இது வந்து நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசியை ஊற போடலாம். நான் வந்து நல்ல பொடி அரிசி தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக ஒரு விளக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு விளக்கு அரிசி வந்து 3 பேர்கிட்ட சாப்பிட்லாம். பெரிய ஆட்களாக இருந்தால், சின்ன பசங்களாக இருந்தால் 4 பேர்கிட்ட சாப்பிட்லாம், 4-5 பேர்கிட்ட சாப்பிட்லாம். இதை வந்து இப்போ வந்து நம்ம கலைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 டைம் வந்து நல்லா கலைஞ்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் அரிசியை ஊற வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அரிசி வந்து நல்ல நீட்டமாக கிடைக்கும். இது வந்து இப்போ ஊறட்டும். நம்மளுக்கு வந்து மசாலா வந்து இங்கே வந்து அந்த பச்சை வாசனைலாம் போட்டுக்கிட்டு இதனால் போகட்டும். இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஊறினா கூட போதும். இப்போ வந்து நீங்கள் இந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு வந்து என்ன போட்டுக்கலாம்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த டைம்லேயே அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த டைம்லேயே வந்து டேஸ்ட்டும் பார்த்துக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு வந்து உப்பு வரப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி ரிட்டன் வந்து அரிசி வேக வைக்கும் போது எல்லாமே கரெக்டாகிடும். அதனால் உப்பு வரப்போ ஜாஸ்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். ஒரு உலக்கு அரிசிக்கு வந்து நான் வந்து இந்த பாத்திரம்னா 2 உலக்கு தண்ணி ஊற்றணும். 2 உலக்கு இல்லை 1 உலக்கு கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து அரிசி வந்து நல்லா உதிரியாக வரும். நான் வந்து இப்போ வந்து 70 rupees ரைஸ்
அரிசி வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட வாங்கிக்கலாம். அது வந்து 120 அந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து இப்போ டொமேட்டோ ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதனால் நமக்கு வந்து இந்த ரைஸே போதும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்கணும், உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கான்னு. அப்படி கரெக்டாக இல்லைனா கூட நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டால் கூட கரெக்டாக வந்துடும். கடைசியில் சோறு வெந்த பிறகு போட்டால் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நம்ம 2 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம வந்து சிம்மை கூட்டி வச்சிடலாம். நீங்கள் 1400 வச்சா கூட அது வந்து நல்லா கொதிச்ச பிறகு நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்தா உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது கொதிச்ச பிறகு நீங்கள் வந்து ரைஸ் போட்டால் அரிசி போட்டால் போதும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி நுரையாக வரும். நல்லா கொதிச்ச பிறகு இப்போ வந்து நம்ம வந்து ஊற வச்ச அரிசி இருக்குல்ல, அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ஒயிட்டாக இருக்கும். அதே மாதிரி நீட்டமாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி போட்டதோடு இப்போ இதை வந்து நம்ம கலஞ்சி ஊற்றிட்டு இந்த வாட்டர் நம்ம இது தக்காளி இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க, இதில் ஊற்றிடலாம். இதை இன்னும் 1 டைம் கூட வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதை தூக்கி இதில் போடலாம். உங்களுக்கு வந்து இதில் வந்து அரிசி போட்டாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து குக்கர் போட்டு மூடிடலாம். நான் டேஸ்ட்டும் பார்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் பார்த்துக்கோங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. உங்கள் சமையலில் எதுவும் கரெக்டாக இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருங்க. மல்லி எல்லாம் கொத்தமல்லி எல்லாம் அதிலே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரைஸும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரை மூடி விசிலும் போட்டாச்சு. இப்போ வந்து அது வந்து விசில் வந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து சுட தக்காளி சாதம் நல்லா உதிர ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.